இத்தாலியில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித்குமார் மீண்டும் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தய போட்டியில் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது. நடிகர் அஜித்குமார் கார் பந்தய வீரர் கூட. இந்த வருடம் 2 படங்கள் அவரது வெளியே இருக்கிறது. தொடர்ச்சியாக கார் பந்தய போட்டிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவரது அணி 3வது இடம் பிடித்தது. இத்தாலியில் நடைபெற்ற 12வது மிஸ்லேனியன் கார் பந்தய போட்டியில் அஜித்குமார் பங்கேற்று ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. தற்போது இத்தாலியில் GT4 ஐரோப்பிய சீரிஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். இன்று நடைபெற்ற 2வது நாள் ஆட்டத்தில் அஜித் கார் விபத்தில் சிக்கியது. ரேசிங் தொடங்கி அரை மணி நேரத்தில் முன்னால் சென்ற கார் திடீர் டிராக்கில் நின்றதால் பின்னால் வந்த அஜித்குமாரின் கார் முன்னால் இருந்த கார் மீது மோதியது. இதனால் அஜித்தின் கார் இடதுபுறம் முன்பகுதியில் லேசாக உடைந்து சேதமடைந்தது. இதில் அவர் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தொடர்ந்து கார் சரி செய்யப்பட்டு மீண்டும் பந்தயத்தில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வெளியே வீடியோ காட்சிகள் அது கார் சேதமடைந்து அதை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதை அவர் காரிலிருந்து வெளியே வந்து அதை கவனித்துக் கொள்ளும் காட்சிகள் தான் வெளியே இருக்கிறது. அதில் அவருக்கு எந்த காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றது தெளிவாக தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.